கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல இந்த மாதத்துல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்துல குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்துல பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலும் உங்களுக்கு ஏற்படும். வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். 6ஆம் இடத்துல குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. அதனால இந்த நேரத்துல அரசாங்க வேலைக்காக நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதுல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களை சுற்றி இந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகுவார்கள். அதனால வேலையிலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மரியாதை, நல்ல பெயர், நல்ல புகழ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க முயற்சி செய்யலாம். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல விழுவுறதுனால இந்த நேரத்துல நீங்க அரசு வேலை சம்பந்தமாக முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கிறார். அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சனியானவர் வக்ரமாக 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க அவசரப்படக்கூடாது. ஏன்னா நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் வெற்றி எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர்களிடம் பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் இடையே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. எதுலையுமே அவசரப்படக்கூடாது. மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனால் மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரிதாக குடும்பத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய பார்வை 12ல விழுகுது. இதனால உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை செலவிட நேரிடலாம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதாக பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலும் இந்த மாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பதவி உயர்வு அல்லது வேலை பார்க்கும் இடத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுவானவர் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியானவர் 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவிடம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வக்ர சனியினுடைய பார்வையானது 12ஆம் இடத்துல விழுவதனால வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.